வணக்கம் நண்பர்களே. உலகத் தலைவர்களை குறித்த செய்திகள் ஒரு பக்கம், மறுபக்கம் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்தது. அதை அவர்களே சில சமயங்களில் வெளியில் சொல்லாமல் இருப்பார்கள். பத்திரிகையில் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். தற்போது ரஷ்ய அதிபர் புதின், இவரை பற்றிய அறியாத பக்கங்கள், ரகசியங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, புதினை பற்றி அப்படி என்ன செய்தி? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடைய ரகசிய மகளாக அறியப்படுவது எலிசபெட்டா, அதை ஷார்ட்டாக சொல்லிக்கலாம், இல்லைன்னா எலிசபெட்டா கிரிவோனிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் வெளியிட்ட ஒரு சமூக வலைதளம் தான் இந்த பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது. இப்போது அவர் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் லியூட்மிலா என்ற பெண்ணுக்கும் 1983 ஆண்டு திருமணம் நடந்துச்சு. அதாவது ரஷ்ய அதிபர் புதின் 1983 ஆண்டு லியூட்மிலா அப்படிங்கிற பெண்ணோட திருமணம். 2014 விவாகரத்து செய்து கொண்டவர்களுக்கு ரெண்டு மகள் இருக்காங்க. மன்னிக்கணும், 2014 2 மகள் இருக்காங்க. அப்போ இவர்களை தவிர புதினுக்கு ரகசியமாக 2 மகன்களும் ஒரு மகளும் இருப்பதாக கடந்த காலங்களில் புலனாய்வு செய்தி நிறுவனங்கள் தெரிவிச்சிட்டு இருந்தது, ஊடகங்கள், ரஷ்ய ஊடகங்கள். அப்போது ரஷ்யாவை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அலினா கபேவாவ் அப்படிங்கிறவங்களோட புதிய நீண்ட காலம் ரகசிய, அதாவது ஒரு அத்லெட், ஸ்போர்ட்ஸ் உமன், ரகசிய தொடர்பில் இருந்ததாகவும் அவர்களுக்கு 2 மகன்கள் இருப்பதாகவும் பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. சுவிட்சர்லாந்தில் பிறந்த அந்த 2 மகன்களும் தற்போது ரஷ்யாவிலேயே ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது. ரைட், இது ஒரு பக்கம். அதே போல் 2003 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் பிறந்த எலிசபெட்டா புதினின் மகள் தான் அப்படின்னு செய்திகள் நடமாடிக்கிட்டு இருக்கு. 2020 ஆண்டு பிராக்கெட் மீடியா அப்படிங்கிற ரஷ்ய ஊடகம் அந்த புலனாய்வு செய்து முதல்ல இந்த செய்தியை வெளியிட்டது. அப்போது 2000களில் தனது வீட்டில் பணிப்பெண்ணாக வேலைக்காரியாக இருந்தவங்க, வேலையாளாக, அந்த வேலைக்காரிங்கிறது நான் அவங்களை அவமரியாதை பண்ணணும்னு சொல்லலை, பணிப்பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். பணிப்பெண்ணாக இருந்த ஸ்வெட்லானா அப்படிங்கிற பெண்ணோட புதினுக்கு ரகசிய உறவு இருந்தது. அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் எலிசபெட்டா. இப்போ கரண்ட்டில் எல்லா ஊடகங்கள்லையும் வந்துட்டு இருக்கிற பேர், அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அப்போது எலிசபெட்டா புதின் ஆகியோருடைய இருக்கும் முக ஒற்றுமையை மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியை வந்து அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கு. வேறு எதுவும் மெடிக்கல் ரீசன்ஸ், பயாலஜிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க கொடுக்கல. மேலும் 2003 சாதாரண பணிப்பெண்ணாக இருந்த ஸ்வெட்லானா அடுத்தடுத்த ஆண்டுகளிலேயே பெரும் பணக்காரராக மாறுறாங்க. யார்? அந்த ஸ்வெட்லானாங்கிறது பணிப்பெண்ணாக இருந்தவங்க. அவருக்கு ரஷ்யாவினுடைய பிரதான தனியார் வங்கி ரோசியா அப்படிங்கிற வங்கியில் பங்குகள் இருக்குது அப்படின்னு இந்த இதுகள் வெளிவருது. அப்போது ஸ்வெட்லானாவுடைய தற்போதைய சொத்து மதிப்பு $100 மில்லியன். எவ்வளவு? $100 மில்லியன். அதை தொட்டிருக்கு. பாக்கெட் மீடியா செய்தி அதை வெளியிட்டிருக்கு. இப்போ 2023 ஆண்டு ஸ்வெட்லானா வந்து ரஷ்ய அரசு தலைமையுடனான தொடர்புகளை மேற்கோள் காட்டி பிரிட்டன் அரசு அவருக்கு சில பொருளாதார தடைகளை பிரிட்டன் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கு. சரி, தடை செய்ய இப்போ ரகசிய மகள் அப்படின்னு ஊடகங்கள்லாம் குறிப்பிடுது இல்லையா? இந்த தகவலில் புதின் வந்து மறுக்கவே இல்லை. அப்படின்னாலும் பிராக்கெட் மீடியா ஒரு அவதூறு பரப்பும் ஊடகம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அடுத்த சில மாதங்களில் அந்த ஊடகம் வந்து தடை செய்யப்படுது. அப்போ இதில் புதின் எலிசபெட்டாவுடைய புகைப்படங்களை ஒன்று சேர்த்து இருவருக்கும் இடையுமான ஒற்றுமைகளை சுட்டி காட்டி சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அந்த பத்திரிகை தடை பண்ணார், அவர் எல்லா பத்திரிகைகளும் சர்வதேச ஊடகங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டார். சரி, 2021 ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னி லூயிசா அப்படிங்கிற பேரில் எலிசபெட்டா வைத்திருந்த இன்ஸ்டாகிராம் கணக்கை வெளியுலகுக்கு அதை தெளிவுபடுத்தினார். யார்? அந்த பத்திரிகையாளர். அப்போ அந்த கணக்கில் எலிசபெட்டா வந்து ப்ரைவேட் ஜெட்டுகளில் பறக்கிறது, நைட் கிளப்பில் பங்கேற்கிறது அப்படின்னு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்போ எலிசபெட்டாவின் சொகுசு வாழ்க்கைக்கு பின்னால் இருப்பது புதின் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நாவல்னிங்கிற அந்த பத்திரிகையாளர் சொல்கிறார். தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் புதினுக்கு குடைச்சல் கொடுத்த நாவல்னி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். பிறகு சிறையிலேயே உயிரும் இழந்து போகிறார். பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நாவல்னியை சிறையில் வைத்து கொலை செய்து விட்டார் புதின் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. 2022 ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிறகு
இன்ஸ்டாகிராம் கணக்கை டெலீட் பண்ணிவிட்டு எலிசபெட்டா வந்து மாயமாயிறாரு. 2024 அவர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து ஒரு கலைக்கல்லூரியில் பட்டம் பெற்றதை சர்வதேச ஊடகங்கள் கண்டுபிடிக்குது. அப்போ புதினின் ரகசிய மகள் போர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த ஓவியங்களை வரைந்து விற்பனை செய்து வரும் பாரிஸில் உள்ள 2 ஓவிய காட்சி கூடங்களில் பணிபுரிந்து வருகிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியிடுது. அப்போ ரஷ்யாவை சேர்ந்த ஓவியர் நஸ்தியா போர்க்குற்றம் புரிந்து கொண்டிருக்கும் ரஷ்ய தலைமையுடனான பயாலஜிக்கலாவோ வேறெந்த வகையிலேயோ தொடர்புடைய நபருக்கு போரில் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களை வெளிப்படுத்தும் இந்த ஓவிய காட்சி கூடங்கள் இடமளிக்கக்கூடாது. ஏன்னா இவர் போர்க்காட்சிகளில் நடக்கிற அவலங்களை ஓவியமாக வரைஞ்சி அதில் வெளியிடுறதா தான் குற்றச்சாட்டு. இடமளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 ஓவிய கண்காட்சி கூடங்களோட தொடர்பை உடனே அந்த எலிசபெட்டாங்க வந்து அந்த உடனே நிப்பாட்டிடுறாங்க. அப்போ எலிசபெட்டாவுக்கு ஆதரவாக பேசும் சிலர் அவர் புதினை போல இருக்கிறார், இன்னும் பல பேர் கூட புதினை போல இருக்கலாம், டிஎன்ஏ பரிசோதனை செய்யாமல் எப்படி முடிவுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எலிசபெட்டா, நான் சொல்வதை காதில் கூட வாங்கி கொள்ளாத என் குடும்பத்தினரின் செயல்பாடுகளுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்கிறாங்க. யாரே எலிசபெட்டா சொல்லுது. இந்த ரெண்டுமே வேறு. நீ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதை புரிஞ்சிக்க வேண்டியதானே, முக ஒற்றுமை இருக்குன்றதுக்கு அப்படி சொல்லலாமான்னு மற்றவங்க கேட்டால் கூட இந்த பொண்ணு ஒத்துக்குது, கிட்டத்தட்ட உறுதி பண்ணிடுச்சு. தற்போது டெலகிராம் செயலி, அந்த டெலகிராம் இதில் எனது வாழ்க்கையை அளித்த அந்த நபர் பல லட்சம் மக்களின் உயிரை பறித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவு போடுது. ஜெர்மன் நாளிதழ் டெய்லி நியூஸ் பேப்பர் பில்ட், அதாவது பிஐஎல்டி செய்தி வெளியிட்டிருக்கு. எலிசபெட்டா புதின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் உக்ரைன் போரில் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்த புதினுக்கு கண்டன பதிவு தான் இது அப்படின்னு விவரம் அறிந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ உலகத் தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தாத புதின் தன் ரகசிய மகளின் கண்டன பதிவுக்கு பிறகாவது போரை நிறுத்துவாரான்னு அந்த ஊடகங்கள் அதை முடிச்சிருது. இதில் என்ன நம்ம செய்தி, நம்ம ஊடகம், நம்மளுடைய சேனல் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ரகசிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த ரகசிய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செயல் செய்தார்கள், அதனுடைய தாக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தியது, மற்றவர்களை எப்படியெல்லாம் தாக்கம் செய்தது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும், இது ஒரு பெரிய விவாதமாகவே இருக்கிறது. தொடர்போம். வாழ்க்கையும் அதன் நிகழ்வுகளும் தாக்கங்களும் நாம் எப்போதும் வெளிப்படையாகவே பேசுவோம், விடை காண்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவில் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.